பொதுவாக 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் என்று அழைக்கப்படும் அடுத்த தலைமுறை போர் விமானங்களின் வளர்ச்சியால் ராணுவ விண்வெளித்துறை பரபரப்பாக உள்ளது. மேம்பட்ட இந்த 6ஆம் தலைமுறை விமானங்கள் வான்வெளி போரில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த உள்ளன. உலகளாவிய இந்த போர் பந்தயத்தில் வளர்ந்த நாடுகள் தங்கள் லட்சிய 6ஆம் தலைமுறை போர் திட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளன. மிகவும் மேம்பட்ட மற்றும் திறமையான ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்க இந்நாடுகள் போட்டி போடுகின்றன. அமெரிக்காவின் NGAD திட்டம் 2030ஆம் ஆண்டுக்குள் 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமெரிக்க கடற்படையும் தனது சொந்த 6வது தலைமுறை போர் விமான திட்டத்தை தொடங்கிவிட்டது. அதிக செலவு காரணமாக இந்த திட்டம் தாமதமாகிறது என்று கூறப்படுகிறது. குளோபல் காம்பேக்ட் ஏர் புரோகிராம் என்ற திட்டம் பிரிட்டன், ஜப்பான் மற்றும் இத்தாலியின் கூட்டு முயற்சியாகும். இதுவும் 6வது தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரிட்டனில் ஆட்சி மாற்றம், நிதி ஒதுக்கீட்டில் சிக்கல் போன்ற காரணங்களால் இந்த திட்டமும் தாமதமாகிறது. இதுபோல ஃபியூச்சர் காம்பாட் ஏர் சிஸ்டம் என்ற திட்டம் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கூட்டு திட்டமாகும். ஆளில்லா 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த திட்டமும் தாமதமாகிறது. ரஷ்யாவின் 6ஆம் தலைமுறை MiG-41 திட்டம் இன்னும் முழுமையடையாத நிலையிலேயே இருக்கிறது. இந்நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் சீனா தனது 6ஆம் தலைமுறை போர் விமானமான செங்டு J-36 என்ற விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே AMCA எனப்படும் உள்நாட்டு மேம்பட்ட நடுத்தர போர் விமான திட்டத்தில் இந்தியா குறிப்பிடத்தக்க முதலீடு செய்திருக்கிறது. AMCA என்பது இந்தியாவின் மிகவும் லட்சியமான பாதுகாப்பு திட்டமாகும். இந்திய ராணுவ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் இந்திய விமானப்படையும் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளன. இது சுகோய் 57 மற்றும் F-35 போன்ற 5ஆம் தலைமுறை ஜெட் விமானங்களை விடவும் அதிநவீன 5.5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. 2035ஆம் ஆண்டுக்குள் முதல் AMCA முன்மாதிரியை முடிக்கவும் 2040ஆம் ஆண்டுக்குள் 6வது தலைமுறை திறன்களை ஒருங்கிணைக்கவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் புதிய வான்வெளி போர்க்களத்தில் சீனாவின் அசுர வளர்ச்சியை கண்டு உலக நாடுகள் அதிர்ச்சியடைந்துள்ளன. எனவேதான் உலகளாவிய போர் விமான திட்டத்தில் இணையுமாறு இந்தியாவை பிரிட்டன், ஜப்பான் மற்றும் இத்தாலி அழைத்துள்ளன. மேலும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் தாங்கள் இந்தியாவுடன் இணைந்து 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்க விரும்புகின்றன. உள்நாட்டு பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தவும் எதிர்கால விமானப்படையில் நிலையான வளர்ச்சி பாதையை அமைக்கவும் 6வது தலைமுறை போர் விமான திட்டத்தில் இந்தியா இணைய வேண்டியது அவசியமாகிறது. 6வது தலைமுறை போர் விமான திட்டத்தில் சேர்வதால் இந்தியா தனது விமான போர் திறன்களை நவீனப்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் உள்நாட்டு ராணுவ தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி இதனால் பாதிப்படையக்கூடும் என்றும் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.